இப்போ நம்ம பார்க்க போகிறது மதிமாவில் ஹிந்தி பிரச்சார வாகினி 2ல் விஷய சூழ்ச்சியில் இதில் டோட்டலாக வந்து உங்களுக்கு 10 எஸ்ஏஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு 5 இம்பார்ட்டன்ஸ், நீங்கள் 5 எஸ்ஏஸ் மட்டும் படித்தாலே போதும். ஸோ இதிலே உங்களுக்கு வந்து எஸ்ஏஸ் கண்டிப்பாக வந்துடும். ஸோ ஆல்ரெடி இந்த சார்லிஸ்கரோட எஸ்ஏ நான் வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா எஸ்ஏ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த எஸ்ஏ, இந்த ஃபஸ்ட்டு 5 எஸ்ஏ நான் ஏன் ரீட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, எக்ஸாமில் வந்து உங்களுக்கு 4 கொடுத்துட்டு எனி 1 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதனால் சாய்ஸ் நிறையவே இருக்குது. இது 15 மார்க்ஸ் எஸ்ஏவும் கூட. ஸோ அதனால் நல்லா தரவு பண்ணி எழுதிக்கோங்க. தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா பாட்காஸ்ட் சாராங்ஷ் லிக்கின்னு கேட்பாங்க எக்ஸாமில். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு க்ளீனாக ஹெட்டிங் வந்து ஹைலைட் பண்ணி எழுதணும். டேரெக்டாக எஸ்ஏ ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபான்னு ஹெட்டிங் வந்து ஹைலைட் பண்ணி எழுதிட்டு தான் நீங்கள் பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணணும். பாரத் ஏக் பகுபாஷி தேஷ் ஹை, அதாவது பாரத்னா நம்மளுடைய பாரதம், இந்தியா வந்து ஒரு மல்டிலிங்குவல் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பல மொழிகள் பேசக்கூடிய ஒரு கண்ட்ரி. காந்திஜி நே சபி பாரத் வாசியோம் கோ, அதாவது காந்திஜி வந்து சபி பாரத் வாசினா அது எல்லா இந்தியன் சிட்டிசன்ஸுக்குமே ஏக் பனானா சாஹா, எல்லாரையும் ஒன்றா ஆக்கணும், ஒரே யூனிட்டியில் கொண்டு வரணும் அப்படின்றது தான் அவருடைய விருப்பமாக இருந்துச்சு. इसलिए उन्होंने सन 1918 में चेन्नई में दक्षिण भारत हिंदी प्रचार सभा का निर्माण किया. ஸோ அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, 1918 சென்னையில் அந்த தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாவை வந்து பில்டிங்கை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணார், கட்டினார். சபா நே ஹிந்தி சிக்கானேக்கே லியே, அந்த சபா வந்து ஹிந்தி லேர்ன் பண்ணுறதுக்காக கயி புஸ்தகம் கா பிரகாஷன் கியா ஹை. ஸோ சபாவில் என்ன பண்ணாங்க, ஹிந்தி எல்லாருமே லேர்ன் பண்ணணும், சிக்கானே அப்படின்னா லேர்ன் பண்ணணுன்றதுக்காக மெனி புக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. பிரகாஷன் அப்படின்னா பப்ளிஷ். दक्षिण के आंध्र, कर्नाटक, केरल और तमिलनाडु में हिंदी प्रचार सभा की शाखाएं है. அது மட்டும் இல்லாமல் இந்த தக்ஷிணா சவுத் சைடில், அந்த சவுத்தில் இருக்கிற ஆந்திரா, கர்நாடகா, கேரள், அதுக்கப்புறம் தமிழ்நாடு, இந்த 4 ரீஜன்ஸ்லையுமே ஹிந்தி பிரச்சார் சபனுடைய ஷாக்காயிங்க பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்ணாங்க. சபா கா பிரதான் காரியாலய், அது மட்டும் இல்லாமல் அந்த சபாவினுடைய மெயின் ஆஃபீஸ் வந்து என்னென்னா சென்னை மெயின் ஸ்தித் ஹை, சென்னையில் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. மெயின் ஆஃபீஸ் வந்து சென்னையில் தான் இருக்குது. ஆஜ் சபா கே ஹசாரோம் பிரச்சாரக் ஹை. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த சபாவில் தௌசண்ட்ஸ் ஆஃப் பிரச்சாரக் அப்படின்னா மெம்பர்ஸ், அதை படித்து முடித்தவங்க வந்து தௌசண்ட்ஸாக மாறி இருக்காங்க. सभा की परीक्षाओं में प्रति वर्ष लाखों की संख्या में छात्र भाग लेते हैं. அதாவது சபாக்கி பரீட்சாவுங்கன்னு அந்த சபா நடத்துகிற அந்த பரீட்சை டு அந்த பிரவீன் எக்ஸாம்லாம் சொல்கிறேன், அதுதான் அந்த பரீட்சா எக்ஸாம் சொல்கிறது. அந்த எக்ஸாமில் பிரதி வருஷம் எவ்ரி இயர் லாக்கோங்கி சங்கியா, லேக்ஸ் கணக்கில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படித்து முடித்து பாக் லேத்தே ஹை, வெளியே வராங்க. भारत सरकार ने हिंदी प्रचार सभा को एक राष्ट्रीय महत्व की संस्था घोषित किया है. அது மட்டும் இல்லாமல் இந்த இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஹிந்தி பிரச்சார் சபாவை एक ராஷ்ட்ரிய மகத்துவக்கு, ஒரு நேஷ்னல், ஒரு தேசிய புகழ்பெற்ற ஒரு ஆர்கனைசேஷனாக, ஒரு இன்ஸ்டிடியூஷனாக அதை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஆதரவு கொடுத்துருக்காங்க. சபா கி ஓர் சே பத்திரிகாயை பிரகாஷித் ஹோ ரஹி ஹை. அது மட்டும் இல்லாமல் சபா சைட்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த நியூஸ் பேப்பர்ஸுமே, மேகசின்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆந்திர ஷாகா ஸ்திரவந்தி நாமக் பத்திரிகாக்க பிரகாஷன் கர்த்தி ஹை. அதாவது ஆந்திராவில் இருக்கிற பிரான்ச்சஸ் வந்து என்ன மாதிரியான மேகசின் வெளியிடுறாங்க அப்படின்னா, ஸ்திரவந்தின்ற பேரில் ஒரு நியூஸ் மேகசின்ஸ் வந்து வெளிவருது. கர்நாடகில் பார்த்தீங்கன்னா, கர்நாடக் சபா என்ன பண்ணுறாங்கன்னா, பாரத் வாணின்ற பேரில் வந்து பத்திரிகா பிரகாஷன் கர்ஹி. கேரள் சபா என்ன பண்ணுறாங்க, அது அவங்களுடைய பேரில் கேரள் பாரதி கா பிரகாஷன் கர்த்திகை, கேரள் பாரதின்ற பேரில் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க இந்திய. தமிழ்நாடு ஷாக்கா, தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி பத்திரிக்கானே நமக்கு அந்த பேர்லேயே வந்திருக்கு, ஹிந்தி பத்திரிக்கா நிக்கல் ரஹிஹை. கேந்திர சபா, அதாவது அந்த மெயின் சபா வந்து ஹிந்தி பிரச்சார் சமாச்சார் और दक्षिण भारत आदि 2 பத்திரிகாவோं का प्रकाशन कर रही है. அது மட்டும் இல்லாமல் இந்த மெயின் சபா இருக்கு இல்லையா, ஹிந்தி பிரச்சார் சபா மெயின் சபா, அந்த சபாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பத்திரிகைகள் வந்து வெளியிடுறாங்க. ஒன்று ஹிந்தி பிரச்சார் சமாச்சார், அது இன்ஃபர்மேஷன்ஸ் ரிலேட்டடானது. தக்ஷின் பாரத், ஸோ இந்தியாவில் என்னென்ன
சவுத் சைடு இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்களே, சவுத் இந்தியா. ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள் எப்படி ஹிந்தி வந்து பரவிட்டு இருக்குன்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹிந்தி பிரச்சார் சபா அப் 100 साल की பூர்த்தி कर रही है. ஸோ ஹிந்தி பிரச்சார் சபா இப்போ எவ்வளோ இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுச்சான்? 100 साल 100 years வந்து கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு அந்த சபா தொடங்கி. சபா காந்திஜி கே ஸ்வப்னக்கோ சாகார் பனா ரஹி ஹே. ஸோ இந்த சபா, இந்த ஹிந்தி பிரச்சார் சபான்றது காந்திஜியினுடைய கனவை வந்து ஒரு மிகப்பெரிய கடலாக மாற்றிருச்சு. சாகார், அவருடைய கனவை மிகப்பெரிய பெரிய கடலாக மாற்றி அவரோட கனவை நிறைவேற்றிருச்சு இந்த சபா அப்படின்ற மாதிரி தான் இதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதே லெசனில் நம்ம மீனிங்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதில் எக்ஸாமில் உங்களுக்கு மீனிங்ஸ் கேட்பாங்க, ஆப்போசிட்ஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி லெசனில் மேட்ச் த ஃபாலோவிங் இருக்குது, உங்களுக்கு மேக் த சென்டென்சஸ் வரும், அண்ட் தென் காம்ப்ரிஹென்ஷன் வரும். ஸோ அதனால் இந்த ஒரு லெசன் எடுத்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சாராங்ஷ் முடித்த உடனே மீனிங்ஸு, ஆப்போசிட்ஸு, மேட்ச்சு, மேக் த சென்டென்ஸ், காம்ப்ரிஹென்ஷன் எல்லாமே படிச்சுட்டு நெக்ஸ்ட் லெசன் போங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகும் ஈஸியாக. ஸோ இப்போ இதில் மீனிங் அதே லெசன் தக்ஷின் பாரத்தில் மீனிங்ஸ் என்னென்னா ஹிந்தி மேம் அர்த்த லிக்கி. அர்த்த அப்படின்னாலே மீனிங்ஸ். முதல்ல நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலும் அந்த என்ன கொஷின் கேட்குறாங்க, மேலே ஹெட்டிங் என்ன, அந்த ஹெட்டிங்கை முதல்ல ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஹிந்தி மேம் அர்த்த லிக்கியே. ஸோ ஹிந்தியில் மீனிங்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. ஸ்தித் அப்படின்னா பஸா ஹுவா, அதாவது எஸ்டாப்ளிஷ், அந்த இடத்துல நிறுவி இருக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறோம், அந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, அதுதான் ஸ்தித். பஸா ஹுவா அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். உத்தேஷ்ய அப்படின்னா கோல், எய்மு, இல்லைன்னா குறிக்கோள் அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் லட்சியம் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் உத்தேஷ்ய. இன்னொரு மீனிங் லக்ஷ்ய. நெக்ஸ்ட் வந்து பிரதிவர்ஷ் அப்படின்னா எவ்ரி இயர். ஏற்கனவே இந்த எஸ்ஏ பார்த்தோம் இல்லையா, பிரதிவர்ஷ்னா எவ்ரி இயர். அதுதான் ஹர் சால்னு எழுதலாம், இல்லை ஹர் வருஷனுமே எழுதலாம். இதில் பிரதிக்கு பதில் ஹர் போட்டாலே போதும். ஹர்னா எவ்ரி, இல்லைனா ஈச். சால்னா இயர், சால்னால இயர் தான், வருஷனால இயர் தான். குத் அப்படின்னா என்னென்னா செல்ஃப், தானே பண்ணிக்கிறது, சுயமாக அப்படின்னு அர்த்தம். செல்ஃப் அதுதான் சுயமாக, இல்லைனா அப்புனே ஆப், தனக்கு தானே, அப்புனே ஆப். இது ரெண்டுத்தில் எது வேணாலும் எக்ஸாமில் எழுதலாம். ஆஜீவன் லாங் லைஃப் ஃபுல்லாக அப்படின்னு சொல்கிறோம், அதுதான் ஆஜீவன். அது ஹிந்தியில் ஜீவன் பர், வாழ்க்கை முழுவதும். லைஃப் ஃபுல் ஆஃப் லைஃப்னு சொல்லுவேன், லைஃப் ஃபுல்லாக அப்படின்னு சொல்கிறது. குசரனா அப்படின்னா என்னென்னா பீத்தனா, அதாவது ஸ்பெண்ட் பண்ணுறது, டைமை வந்து செலவழிக்கிறது. குசர்னா பீத்தனா. நெக்ஸ்ட்டு விலோம் ஷப்த. அதே மாதிரி இதுக்கு எதுக்குன்னா, அது இப்போ பாருங்கள் ஹெட்டிங் விலோம ஷப்தன்னு கொடுப்பாங்க. அப்போ எக்ஸாமில் ஆப்போசிட்ஸ்ன்னு அர்த்தம். இது தக்ஷின்னா சவுத்து, உத்தர்னா நார்த்து. சுபுத்திர குட் பாய் சொல்லுவாங்க இல்லையா, குட் சன். குபுத்திர அப்படின்னா பேட் சன். பிரதம் அப்படின்னா ஃபஸ்ட்டு. அந்திம் லாஸ்ட். ஆரம்ப ஸ்டார்டிங். எண்டு. சாகார் வந்து ஷேப், உருவம் இல்லை. நிராகார் அப்படின்னா ஷேப்லெஸ். உபயுக்த சியூட்டபிள். உபயுக்த் அப்படின்னா சியூட்டபிள், பொருத்தமான. அனுபயுக்த் அப்படியே ஜஸ்ட் இந்த உபயுக்துக்கு பதில் ஆ போட்டுட்டு அணு அப்படின்னு எழுதி அதை அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுது, அது அன்சியூட்டபிள், பொருத்தம் இல்லாத அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து ஜோடே பனாயியே, மேட்ச் தி ஃபாலோவிங், மேட்ச் பண்ண சொல். ஜோடே அப்படின்னா ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா, இது ஈஸி தான். இது நீங்கள் அதனால தான் எஸ்ஏ படிச்சுட்டு இது நீங்கள் இந்த டாப்பிக்குள்ளே வந்தீங்கன்னா இது ஈஸியாக நீங்களே மேட்ச் பண்ணிடலாம். ஸோ மேட்சிங்லாம் படிக்கும்போது ஃபஸ்ட்டு எஸ்ஏ படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒன் வேர்ட்ஸ் படிங்க. தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா, இது வந்து கரெக்டான ஆன்சரே கொடுத்துருக்காங்க பக்கத்தில். ராஷ்ட்ரிய மகத்துவக்கி சங்ஸ்தா, அது ஒரு தேசிய புகழ்பெற்ற ஒரு தேசிய சிறப்பு வாய்ந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன். பாரத் அப்படின்னா இந்தியா என்னன்னு சொல்கிறாங்க, பகுபாஷி தேஷ். இது எல்லாமே எஸ்ஏல இருக்குது அந்த லைன். இந்தியா வந்து ஒரு மல்டிலிங்குவல் கண்ட்ரி. ஆந்திர ஷாகாவில் எந்த நியூஸ் பேப்பர்? ஸ்திரவந்தி. கர்நாடக் ஷாக்காவில் என்ன நியூஸ் பேப்பர்? பாரத்வாணி. கேந்திர சபாவில் ஹிந்தி பிரச்சார் சமாச்சார் ஏவங்னா அண்டு மற்றும் தக்ஷின் பாரத், இந்த ரெண்டு பத்திரிகாயும் பப்ளிஷ் ஆகிட்டுருக்கு. नेक्स्ट निम्नलिखित शब्दों का वाक्यों में प्रयोग कीजिए अதாவது वाक्यों में प्रयोग அப்படினா இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண சொல்றாங்க शब्दों का
வேர்ட்ஸை பயன்படுத்தி வாக்கியமே பிரயோக, அந்த ஒரு சென்டென்ஸ் வாக்கியத்தில் பயன்படுத்துங்க. இந்த வார்த்தை அவங்க கொடுத்துருக்கிற வேர்ட்ஸை சென்டென்ஸில் யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, இங்கேயே உங்களுக்கு மீனிங்ஸ் ஈஸியாகவே இருக்கும், நீங்கள் எது வேணாலும் எழுதலாம். சங்ஸ்தா அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன். அப்போ நீங்கள் எஸ்ஏயில் படிச்சிருப்பீங்களே, அந்த சங்ஸ்தான்ற சென்டென்ஸ் அப்படியே கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஹர் சங்ஸ்தா சம்ஸ்கிருதிக்கோ பாலத்திகை. ஒரு இன்ஸ்டிடியூஷனும் நம்மளுடைய கல்ச்சரை வந்து ஃபாலோ பண்ணுது, நம்மளுடைய என்ன ஃபார்மேட் இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீவ் டால்னா ஃபவுண்டேஷன், டு லே த ஃபவுண்டேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அடித்தளம், பேஸ் போடுறது. பிரதான் மந்திரி நே ஸ்வச்ச பாரத்துக்கு நீவ் டாலி ஹை. அதாவது பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுறாரு, ஒரு தூய்மை இந்தியாவுக்கான அடித்தளத்தை அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணார். பகுபாஷி, ஏற்கனவே இதை பார்த்துருக்கோம், நீங்கள் ஈஸியாக எழுதலாம். இது பாரத் பகுபாஷி தேஷ் ஹை கூட எழுதலாம். இதில் ஆனால் வேறு வேர்ட் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் உங்களோட ஓன் சென்டென்ஸ் கூட இதுக்கு வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம், இதுதான் எழுதணுன்ட்டு இல்லை. சென்னைமே பகுபாஷி லோக் ரஹத்தி ஹை. சென்னையில் பல மொழிகள் பேசக்கூடிய மக்கள் வந்து வசிக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆஜீவன்னா லாங் லைஃப், அதுதான் லைஃப் ஃபுல்லாக சொல்கிறோம் இல்லையா. ஹமேம் ஆஜீவன் குச் ந குச் சீக்கத்தே ரஹனா சாஹியே. நாம் நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் லைஃப் ஃபுல்லாக ஏதாவது ஒரு சில விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரஹனான கண்டினியூஸ் டென்ஸ், லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லாபாங்வித் ஹோனா, லாபாங்வித், லாப் அப்படின்னாலே பெனிஃபிட், லாபாங்வித் ஹோனானா அதில் பெனிஃபிட் ஆக, அதுக்கான பயனை வந்து அடைய. சர்க்கார் கி யோஜனாவோம் சே ஜனதா லாபாங்வித் ஹை. அதாவது கவர்மெண்ட்டினுடைய யோஜனானது ஸ்கீம்ஸால் ஜனதானா பீப்புள், மக்கள் வந்து பெனிஃபிட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் ரொம்பவே ஈஸி. இது வந்து காம்ப்ரிஹென்ஷன், இதுலேருந்தே நீங்கள் ஆன்சர் எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். நிமனலிகித் கத்தியாங்ஷ் கோ பட்கர் பிரஷ்னோ கா உத்தர் தீஜியே. அதாவது நிமனலிகித்னாலே ஃபாலோவிங் பேராகிராஃப், கத்தியாங்ஷ் அப்படின்னா ஃபாலோவிங் பேராகிராஃப்ஸை பட்கர் ரீட் பண்ணி பிரஷ்னோ கா உத்தர், அந்த கொஷினுக்கான ஆன்சரை வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து லெசன்ஸ், இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற லெசன்ஸ்லேருந்து இந்த பேராகிராஃப் எடுத்திருப்பாங்க. ஸோ அதுக்கான கொஷின்ஸ் கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், இந்த லைன்ஸை படிச்சிட்டிங்கனாலே நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ आपने தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சா சபா கா நாம் சுனா ஹோகா. நமக்கு வந்து இந்த தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சா சபான்ற பேரை வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சுனானா கேள்விப்பட்டிருக்கோம். தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சா சபா ஏக் ராஷ்ட்ரிய மகத்துவ கி சங்ஸ்தா ஹை. அது என்னதான், ஒரு நேஷ்னல், அதுதான் அது இந்தி பிரச்சா சபா வந்து ஒரு தேச புகழ்பெற்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன், நேஷ்னல் ஸ்பெஷல், அதாவது ரொம்ப நேஷ்னல் வைஸ் வந்து ரொம்ப பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் சொல்கிறாங்க. इस संस्था के द्वारा संचालित विभिन्न परीक्षाओं में प्रतिवर्ष लाखों की संख्या में छात्र भाग लेते हैं. ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன் மூலமாக சஞ்சாலித்து நடத்தப்படுற கண்டக்ட் பண்ணுற அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, பரீட்சையிலேருந்து பிரவீன் வரைக்கும், அதில் பிரதிவர்ஷ் எவ்ரி இயர் லாக்கோं की संख्या, லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் சாத்திர வந்து பாக்லேத்திகை வெளியே வராங்க படித்து முடிச்சுட்டு. இஸ்கி ஷாக்காயிங், இதனுடைய பிரான்ச்சஸ் தக்ஷின் கே சாரோं प्रांतों में, சவுத் சைடில் இருக்கிற இந்த 4 ரீஜன்ஸில், எந்தெந்த ரீஜன், ஆந்திர, கர்நாடக், கேரளா, ஒரு தமிழ்நாடு மேம் ஹை, இதெல்லாமே பாருங்கள் நம்ம எஸ்ஏல படிச்சிருக்கோம். इन शाखाओं का प्रधान कार्यालय चेन्नई में स्थित है. இதனுடைய மெயின் சென்டர் நம்ம எங்கன்னு பார்த்தோம், சென்னையில் இருக்குது. यह कार्यालय केंद्र सभा के नाम से भी जाना जाता है. இது எந்த பேரில் இந்த ஆஃபீஸ், காரியாலயன ஆஃபீஸ், இந்த ஆஃபீஸ் எப்படி வந்து ரன் ஆகிட்டு இருக்கான், கேந்திர சபா, மெயின் சபா அப்படின்ற மாதிரி அந்த பேரில் தான் இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிட்ருக்கு. ஓகே, இப்போ क्वेश्चन வருவோம். सभा की परीक्षाओं में प्रतिवर्ष कितने छात्र भाग लेते हैं. वेरी, இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இதை பேராகிராஃப் படித்ததுனால நமக்கு ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பிரதிவர்ஷ் கித்தனேனா எவ்வளோ மக்கள், எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே வராங்க. அப்போது இது என்ன எழுதணும், நீங்கள் அப்படியே இந்த கொஷின்லேருந்து எடுத்து எழுதுங்க. பிரதிவர்ஷ் லாக்கோं की संख्या में, அதுதான் நம்மளுடைய ஆன்சர். 1 2 3 4 5 5th லைனில் 4th லைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். அப்போ என்ன எழுதணும், அப்படியே இந்த கொஷின்லேருந்து சபாக்கி பரீட்சாவுமே பிரதிவர்ஷன் எழுதிட்டு கித்தனேன்ற இடத்துல லாக்கோं की संख्या में போட்டது சாத்திர பாகுலேத்தேகைன்னு முடிச்சிடுங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து சபாக்கி ஷாக்காயின் கின் கின் பிராந்தோं में है. ஸோ ரொம்ப சிம்பிள், சபாவுடைய பிரான்ச்சஸ் எந்தெந்த ரீஜன்ஸ்லாம் இருக்குது. சபாக்கி ஷாக்காயும் போட்டுட்டு கின்கின்ன்ற இடத்துல தக்ஷின் கே, சவுத் சைடில் ஆந்திரா, கர்நாடக், கேரளா, தமிழ்நாடு மேம் ஹை, அவ்வளோதான் ஆன்சர். இது அப்படியே நீங்கள் இந்த எஸ்ஏ ஸ்பெல்லிங்லாம் எல்லாமே அந்த காம்ப்ரிஹென்ஷன்லேயே எடுத்து எழுதிடலாம்.
सभा का प्रधान कार्यालय कहाँ स्थित है சபானுடைய மெயின் ஆஃபீஸ் எங்கே இருக்குது கஹாங் ஈஸியான ஆன்சர் சென்னை மேம் ஸ்தித் है அவ்வளோதான் ஆன்சர் இது காம்ப்ரிஹென்ஷனில் வரும் நெக்ஸ்ட்டு வந்து இதிலே உங்களுக்கு கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் கேட்பாங்க இது வந்து 5 மார்க்குக்கு உங்களுக்கு வரும் ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதனால் நீங்கள் எஸ்ஏ கம்பல்சரி தரோவாக படித்து தான் ஆகணும் லைன் பை லைன் நீங்கள் நல்லா தரவு பண்ணணும் निम्नलिखित प्रश्नों के उत्तर 5 वाक्यों में दीजिए ஸோ 5 அதாவது 5 லைன்ஸில் 5 சென்டென்சஸ் எழுத சொல்கிறாங்க அதனால தான் இதுக்கு ஒரு கொஷினுக்கு வந்து 5 மார்க் உங்களுக்கு ஈஸியாக எடுத்துடலாம் இப்போ கொஷின் என்னென்னா दक्षिण भारत हिंदी प्रचार सभा के बारे में 5 वाक्य लिखिए இந்த ஹிந்தி பிரச்சார் சபாவை பற்றி ஒரு 5 சென்டென்சஸ் எழுதுங்கன்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணலான்னா இதில் எஸ்ஏலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்போ காந்திஜி ने सन 1918 में चेन्नई में दक्षिण भारत हिंदी प्रचार सभा का निर्माण किया அது அப்படியே நான் இங்கே உங்களுக்கு பேராகிராஃப் சாராங்ஸில் காமிக்கிறேன் இங்கே இருக்குது பாருங்கள் इसलिए उन्होंनेன்ற இடத்துல காந்திஜி நேன்னு போட்டுட்டு இது அப்படியே இந்த பேராகிராஃபில் இருந்து ஓகேவா ஸோ இது அப்படியே நீங்கள் கண்டினியூஷன் பண்ணி லேக்கோं की संख्या में ஸ்டூடெண்ட்ஸில் வெளியே வராங்கன்னு சொல்லி இந்த கோஷித் கியா ஹை வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் அப்படியே நீங்கள் ஃபுல்லாக எழுதிட வேண்டியது தான் ஸோ ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர் ஸோ இஸ்லியே உன்ஹோன்னு எடுத்துகிட்டு காந்திஜினே போட்டுட்டு இந்த சன்லேருந்து இந்த கோஷித் கியா ஹை வரைக்கும் அப்படியே எழுத வேண்டியது தான் உங்களுக்கு ஸோ இப்போது செகண்ட் கொஷின் என்னன்னு பார்த்தோன்னா दक्षिण भारत हिंदी प्रचार सभा की पत्र पत्रिकाओं का उल्लेख लिखिए ஸோ அந்த ஹிந்தி பிரச்சார் சபானுடைய நியூஸ் பேப்பரை பற்றியான ஒரு குறிப்பு வரைக உல்லேக் அப்படின்னா குறிப்பிட்டு ஒரு குறிப்பு மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது ரொம்ப சிம்பிள் இது எந்த பேராகிராஃப் அப்படியே இந்த எஸ்ஏக்கு வாங்க தேர்ட் பேராகிராஃப் ஃபுல்லாக இந்த ஃபஸ்ட் கொஷின் இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக செகண்ட் கொஷின் ஃபுல்லாக அது அப்படியே உங்களுக்கு கவர் ஆகிடும் ஸோ ரெஃபர் பண்ணாலே தெரியும் இது செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர் இதிலே இருக்குது ஸோ அதனால் நீங்கள் தனியாக படிக்க வேண்டாம் கொஷின் மட்டும் படிச்சுட்டு அதுக்கான ஆன்சர் என்னன்னு ரெஃபர் பண்ணிட்டாலே போதும்